வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சிங்க. அன்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவு பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடந்த அந்த கோவிலின் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவத்தை தான் இன்னைக்கு பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இந்த விஷயங்கள் கோவில்லையே சொல்லப்பட்டிருக்கு, ஒரு இடத்துல மட்டும் இருக்குது, அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நிறைய பேர் அந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அப்படி மிஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. சரி, என்னன்றதை பார்ப்போம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட கதை தாங்க இது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மாலிக் கபூர் மதுரையை நோக்கி படையெடுத்தாங்க. வரும் வழியில் எல்லாமே ரத்தம், கொலை, கொள்ளை, பலாத்காரம், பெண்களை சிறைப்படுத்துதல் நிறுத்தாமல் தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்துச்சு. இடிச்சுட்டே இருந்தான். முடியாதவற்றில் மூர்த்தியை மட்டுமாவது கண்டிப்பாக இடிச்சுட்டு போயிடுவான் அவன். பல கோவில்களில் மூர்த்தியை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் அப்படின்னு நினச்சாங்க நம்ம மக்கள். இப்படியாக துவங்கிறது தாங்க கல்திரை. அதாவது கற்பகிரகத்துக்கு முன்னால் ஒரு சுவரை எழுப்பி அதற்கு முன் ஒரு மூர்த்தியை பிரதிஷ்டை செஞ்சு விட்டுருவாங்க. ஆக்கிரமிப்பாளருங்க அதை அட்டாக் பண்ண வரும்போது இதுதான் மூர்த்தின்னு நினச்சிட்டு அதை இடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. இதை கேள்விப்பட்டனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சேர்ந்த 5 சிவாச்சாரியர்கள். எப்படியாவது நம்ம கோவிலை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி சுவாமி மீது ஒரு மிலேச்சனை கை வைக்கக்கூடாது என்று தங்களுக்குள் ஒரு சபதம் செய்து கொண்டாங்க. தாம் செய்யும் காரியத்தை நேரம் வரும் வரை யாருக்கும் சொல்வதில்லை என்று அவங்க 5 பேருக்குள்ளேயே சத்தியம் செஞ்சுக்கிட்டாங்க. சுவாமிக்கு அபிஷேகமெல்லாம் செஞ்சு முடிச்சு கண்ணில் நீருடன் மீண்டும் உன்னை எப்போது காண்போம் சர்வேசா சுந்தரேசா என்று கதறியபடியே கல்திரை அவங்க எழுப்பினாங்க. வெளியே மூர்த்தியை பிரதிஷ்டை செஞ்சாங்க. அசலை போலவே நகை, விளக்கு, மாலையெல்லாம் போட்டு ஏற்பாடு செஞ்சாங்க. நினச்சா மாதிரியே அந்த மாலிக் கபூர் அங்கே வந்துட்டான். ஆயிரக்கணக்கான பேரை அவன் கொன்று விட்டு போயிட்டான். பல 1000 பேரை அந்த சமயத்தில் அவன் மதம் மாற்றினான். மாட்டுக்கறியை வாயில் அவங்க எல்லாருக்கும் திணிச்சான். கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சாங்க. விக்கிரகத்தை இடித்தான். அப்புறம் செல்வங்களை எல்லாம் கொள்ளை கொண்டு போனான். அதன் பின் 48 ஆண்டுகள் அந்த கோவிலில் பூஜையே நடக்கலைங்க. தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர், இது நிறைய பேருக்கு 48 ஆண்டுகள் அந்த கோவிலில் பூஜை நடக்கலைன்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. கண்டிப்பாக கோவில் பாழாக இருந்தது. அதன் பின்னர் தான் விஜயநகர சாம்ராஜ்யம் துவங்குச்சு. முகலாயர்களை துவம்சம் செஞ்சு எல்லா கோவில்களையும் புனருத்தாரணம் செய்தார்கள். அப்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் வேலையை ஆரம்பித்தாங்க. அங்கே இடிந்து கிடந்த சிவலிங்கம், அம்பாலை காணோம். சரி, வேறு ஒரு சிலையை செய்ய சொல்லி உத்தரவு கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போது ஒரு தள்ளாத வயதான ஒரு சிவாச்சாரியர் அங்கே வந்தவர் புது விக்கிரகம் எல்லாம் வேண்டாங்க, சுவாமி பத்திரமா தான் இருக்காரு அப்படின்னு அவர் சொன்னார். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்க, இதோ இடித்து விட்டு போயிருக்கிறார்களே என்றனர். இல்லை இல்லை, இது மூல விக்கிரகம் இல்லை என்று சொல்லி நடந்ததை அவர் சொல்ல ஆரம்பித்தார். சத்தியம் செஞ்ச அந்த 5 பேர் இல்லையா, அதில் 4 பேர் இறந்துட்டாங்க. காலம் வரும் வரை எப்படியாவது நான் இதை சொல்லிவிட்டு சாக வேண்டும் அப்படின்னு உயிரை கையில் பிடித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாளாத துக்கத்துடனும் மனதில் இருந்த பாரம் இறங்கியதில் நல்லது நடக்கிறதே என்ற சந்தோஷத்துடன் அழுது கொண்டே சொன்னார். உடனடியாக அந்த மூர்த்தி இருந்த இடத்தின் பின்னே உள்ள சுவற்றை இடிக்க ஆரம்பித்தாங்க. முழுவதும் இடித்து உள்ளே சென்று பார்த்தால் ஆச்சரியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள 48 ஆண்டுகள் கழித்து எந்த பூஜையும் இல்லாமல் விளக்கு அங்கே எரிஞ்சிட்டு இருந்துச்சு. சுவாமியின் மீது சாற்றிய சந்தனம் கலபம் ஈரமாக இருந்துச்சு. பூக்கள் வாடாமல் இருந்துச்சு. கற்பகிரகத்தில் உள்ளே இருந்து வரும் அந்த வாசம் அப்படியே இருந்துச்சு. 48 ஆண்டுகள் கழித்து எந்த பூஜையும் இல்லாத நிலையில் உள்ளே உள்ள அனைத்துமே மூடும்போது இருந்தபடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருந்துச்சு. இதை பார்த்து அங்கே இருந்த பக்தர்கள் எல்லாருமே ரொம்ப தெளிச்சிட்டாங்க. அனைத்து சோக நிழல்களும் அங்கிருந்ததெல்லாம் மறைஞ்சிடுச்சு. ஊரே திருவிழாக்குளம் பூண்டுச்சு. இந்த அதிசயத்தை காண மீண்டும் புது பொலிவுடன் கோவில் திறக்கப்பட்டது. இன்றும் அந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா உடைக்கப்பட்ட சிவலிங்கம் ஒரு ஓரமாக
துர்க்கை அம்மன் எதிரில் அது வைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா அடுத்த தடவ போனீங்கன்னா, மிஸ் பண்ணாம பாருங்க. சரி, இந்த விவரம்லாம் எப்படி நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க ஒரு பலகையில தாங்க அது எழுதி வைக்கப்பட்டது. நம்மள்ல நெறைய பேர் அந்த விஷயத்த வந்து நம்ம பார்க்கறது கிடையாது. இந்த விஷயம் கண்டிப்பா நிறைய அன்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத அன்பர்களுக்கு இது கண்டிப்பா ரொம்பவே உபயோகமா இருந்திருக்கும். ரொம்பவும் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் நம்மளுடைய கோவில்